க்ரீன் பீஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷும் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஏலக்காய் கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணினது கொஞ்சம் கசகசா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதில் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணினது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் பீஸையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு நல்லா 2 கொதி வர விட்டுருங்க. 1/4 மூடி தேங்காயை மட்டும் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நான் இந்த சைடு வந்து சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே வேலை முடியட்டும் அப்படின்ட்டு. இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் இன்றைக்கி இது கூட ஆட் பண்ணி விட்டுருக்கிறேன். கூடவே அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சுண்டை விட்டு இறக்கணும்னா கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்.